ஹாய் காய்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் லோகேஷும் அஜித்தும் ஒன்றா படம் பண்ண போகிறாங்களாம். இதுதான் இன்றைக்கு லேட்டஸ்டான அப்டேட்டாக வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். விஜய் ரஜினியை தொடர்ந்து லோகேஷ் அடுத்து இயக்க போகும் முன்னணி நடிகர் யார் தெரியுமா? லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தற்போது பிரம்மாண்டமாக உருவாகி வரும் திரைப்படம் கூலி. லியோ படத்தை தொடர்ந்து லோகேஷ் இப்படத்தை இயக்கி வரும் நிலையில் இதில் முறையாக ரஜினிகாந்துடன் கைகோர்த்துள்ளார். அதை போலதான் நம்ம தல அஜித் கூடவும் அவர் கைகோர்க்க போகிறார் என்று சொல்லித்தான் ஒரு லேட்டஸ்டான அப்டேட் வந்திருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவில் யாரிடமும் உதவி இயக்குனராக பணியாற்றாமல் தானே நேரடியாக இயக்குனராக களமிறங்கி இன்றைக்கு இருக்கும் முதன்மையான இயக்குனர்களில் ஒருவராக வளர்ந்து நிற்கின்றார். மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என இவரது படங்கள் வேறு லெவல் மக்களிடம் வரவேற்பு பெற்றது. இவர் தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வைத்து கூலி என்ற படத்தினை இயக்கி வருகின்றார். இந்த நிலையில நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட இவர் அஜித்துடன் எப்போது படம் பண்ண போகின்றார் என்பது குறித்து பேசியிருக்கிறார். இது அஜித் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாவின் இன்றைய காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத இயக்குநர்களில் ஒருவராக இருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்னர் பேசிய போது கூட அடுத்த 10 ஆண்டுகளுக்கு ரத்தம் இல்லாத சினிமாவை என்னால் எடுக்கவே முடியாது என திட்டவட்டமாக கூறியிருக்கிறார். இவரிடத்தில் இப்படியான கேள்வியை கேட்கும் அளவுக்கு இவரது படத்தில் அதிகப்படியான வன்முறை காட்சிகள் இருக்கும். அதே போல் இவர் தனது படங்களில் நடித்த நடிகர்களை கொண்டு தனக்கென தனி சினிமா உலகத்தையே உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனை ரசிகர்கள் லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் என அழைக்கின்றனர். அந்த வகையில் லோகேஷ் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் இதுவரை கைதி, விக்ரம் மற்றும் லியோ ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆகி இருக்குது. அதுவும் முன்னணி நடிகர்களை வைத்து அவர் படம் பண்ணியிருக்கிறார். தற்போது இவர் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி என்ற படத்தில் நடித்து வருகின்றார். இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரித்து வருகின்றது. படத்தில் நாகார்ஜுனா, சத்யராஜ், உபேந்திரா, ஸ்ருதிகாசன் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். இந்த படத்தினையும் எல்சிஓவுக்குள் கொண்டு வர ஏதுவான திரைக்கதையை லோகேஷ் கனகராஜ் அமைத்திருக்கிறார். படத்தை இந்த ஆண்டு கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் அதுவும் சுதந்திர தினத்தன்று வெளியிட திட்டமிட்டுள்ளதாகவும் லோகேஷ் கனகராஜ் ரிலீஸ் திகதியை அறிவித்திருக்கிறார். இப்படியான நிலையில இந்த படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றது. படப்பிடிப்பு இன்னும் முழுமையாக முடியவில்லை. இப்படியான நிலையில்தான் லோகேஷ் கனகராஜ் தான் விரைவில் அஜித்குமாருடன் இணைந்து படம் பண்ணுவேன் என தெரிவித்திருக்கிறார். அதாவது இது தொடர்பாக அவரிடம் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், எனக்கும் அஜித் சாருடன் இணைந்து படம் பண்ண வேண்டும் என்ற ஆசை உள்ளது. கட்டாயம் அவருடன் இணைந்து படம் பண்ணுவேன். வெகு விரைவில் அதற்கான அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் என மகிழ்ச்சியோட கூறியிருக்கிறார். இதனை நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது லோகேஷ் கனகராஜ் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே எல்சியூவில் வெளியான கடைசி படமான லியோவில் விக்ரம் மற்றும் கைதி படத்திலிருந்து சில காட்சிகளும் கதாபாத்திரங்களும் இடம்பெற்றிருந்தது. அப்படி இருக்கும்போது விஜய் சினிமாவில் இருந்து விலகி அரசியலுக்கு செல்வதாக முடிவெடுத்து விட்டதால் இனி அந்த கதை என்ன ஆகும் என்பது குறித்து ரசிகர்கள் மனதில் கேள்வி எழுந்துள்ளது. இப்படியான நிலையில லோகேஷ் கனகராஜ் அஜித்துடன் படம் செய்ய தனக்கு விருப்பம் இருப்பதை தெரிவித்திருந்தார். மேலும் விரைவில் அது நடக்கும் என நம்பிக்கையும் தெரிவித்துள்ளதால் லோகேஷ் கனகராஜ் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் அஜித்தை விரைவில் பார்க்கலாம் என ரசிகர்கள் இப்போதே மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். எல்சியூவில் அஜித்தும் இணைந்து நடிக்கப் போகின்றார் என்ற சந்தோஷத்தில் ரசிகர்கள் இருக்கின்றனர். அஜித்தை இயக்குவது தொடர்பாக லோகேஷ் கனகராஜ் பேசிய வீடியோ இணையத்தில் தற்போது வேகமாக பரவி வருகின்றது. அப்போ நெக்ஸ்ட்டாக பிளாக் பஸ்டர் சம்பவம் ஒன்று இருக்குன்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்பவே குஷியாக இருக்காங்க. நாங்களும் அந்த அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. தல அஜித் லோகேஷ் கனகராஜ் கொம்போ எப்படி இருக்குமென்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இது போன்ற லேட்டஸ்டான அப்டேட்டுகளுடன் சினிஸ்டாருடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.